அன்பு தமிழ் சொந்தங்களை யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். அதாவது மைவி3 ஆடுல வந்து எப்ப வந்து சக்தி ஆனந்துக்கு வந்து கொட்டு வச்சிருக்காங்க, எப்ப கிடுக்கிப்பிடி போட்டிருக்கிறாங்க, இஓடபிள்யூ அதிகாரி எப்போ சிக்கல்ல மாட்டினாரு, இதன் அடிப்படையில இப்ப தொடர்ந்து இந்த நிர்வாகம் நடத்த முடியுமா, இல்ல எப்ப இழுத்து மூட போறாங்க, மக்களுடைய கதி என்ன அப்படிங்கிற தலைப்புல இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதிய நண்பர்கள் யாரும் வந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை எடுத்து பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கும். நண்பர்களே, எவ்வளவோ டாபிக் இருக்கு, எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. உனக்கு ஏன் அந்த வேலை மைவி3 மேல உனக்கு என்ன அவ்வளவு ஆத்திரம் அப்படின்னா, எனக்கு மக்கள் மேல கரிசனம், மக்கள் மேல அன்பு, தமிழ் சொந்தங்கள் மேல ஒரு நட்பு. இப்ப இதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட தெரியப்படுத்தணும், மக்களை வந்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு நான் விரும்பல. மைவி3 வந்து நீங்க செயல்படுங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து ஆசைப்படல. உள்ளதை உள்ளபடியா சொல்லணும் அப்படிங்கிறது மட்டும்தான் உண்மை. மைவி3யோட ஆட் பாக்குறதுனால நமக்கு வந்து அதனுடைய மெயின் எம்டின்னு சொல்ல முடியாது, அதனுடைய ஒரு டைரக்டர்னு சொல்லலாம். ஒன் ஆஃப் த டைரக்டர், ஒன் ஆஃப் த பார்ட்னர். அவர்கிட்ட இருந்து கூட எனக்கு ஒரு போன் வந்தது. எப்படி அவர்கிட்ட இருந்து போன் வந்தது எனக்கு தெரியல. சேலத்துல இருந்து எனக்கு ஒரு போன் வந்தது. சார் நீங்க யாரு, நீங்க என்ன சேனல் நடத்துறீங்க? நான் வந்து சேனல் நடத்துறேன் சார், யூடியூப் நடத்துறேன், T2 சேனல். T2 சேனல் பரவாயில்ல, உங்களோட வியூஸ் கம்மியா தான் இருக்குது, இருந்தாலும் கூட நீங்க ஏன் வந்து உங்களுக்கு என்ன கால்குலேஷன், என்ன டவுட்னு சொல்லுங்க, நாங்க சொல்லிடுறோம், இதோட நிப்பாட்டிக்கங்க அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம உங்க ஆடை வேணா எங்க கிட்ட கொடுங்க, நாங்க போடுறோம், எங்க மைவி3 ஆடுல போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்து நமக்கு இயற்கையாவே யூடியூப் மூலமா ஆடு நிறைய வந்துகிட்டு இருக்கு. நம்ம வந்து பண நோக்கமோ லாப நோக்கமோ பணத்தை ஆசைனாலேயே நம்ம போட்டுக்கிட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட சொன்னேன். அவர் பேரு வந்து கிருஷ்ணராஜன் நினைக்கிறேன். அவரு சொல்லிட்டாரு, சார் நான் வந்து நேர்மையா தான் நடந்துகிட்டு இருக்கு, ஹெர்பல் ப்ராடக்ட் தான் அனுமதியோட தான் நடந்துகிட்டு இருக்குது. யாரோ ஒரு காழ்ப்புணர்ச்சி மேல இஓடபிள்யூல அதிகாரிகிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க, அதை நாங்க ஃபேஸ் பண்ண போறோம், நிரந்தரமா நம்ம கம்பெனி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வீடியோ போடுங்க, உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் நாங்க பண்றோம், உங்களுடைய T2 சேனலையும் எங்கள்கிட்ட அனுப்புங்க, லோகோ அனுப்புங்க, ஒரு வீடியோ முக்கியமான எனக்கு அனுப்பி பாருங்க, உங்களோட வியூஸ் நாங்க எங்க கொண்டுட்டு போய் காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தமிழக மக்களே, நீங்க எல்லாமே எனக்கு வந்து ஒரு நிறுவனம் வந்து எங்களை வந்து மேல கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இருக்கா சொல்லுங்க. எங்களுக்கு அவசியம் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம சேனலை உறுதிப்படுத்துறதுக்கு நாம ஸ்டடியா இருந்துக்கிறோம், அது போதும் எங்களுக்கு. இப்ப மொபைல்ல ஆடு பார்த்தாக்கா உங்களுக்கு வந்து சைடு வருமானம் வருது அப்படின்னு சொல்லிட்டா யாருக்குமே ஆசை தாங்க வரும். அதன் அடிப்படையில தான் வந்து இந்த நிறுவனத்துல வந்து 56 ரூபாயில கொடுத்து ஆரம்பிச்சு பேசிக் பிளான்ல பிளாட்டினம் பிளான் வரைக்கும் 1,20,000 வரைக்கும் நீங்க பணம் கட்டினீங்கன்னாக்கா உங்களுக்கு மாசம் 40,000 ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப 100க்கு 60 பேர் வரைக்கும் இந்த பணத்தை சம்பாதிக்கிறாங்கிறது கன்ஃபார்ம் தான், உண்மைதான், நான் ஒத்துக்கிறேன். காரணம் என்ன கேட்டீங்க, 3,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க, 4,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. ஆடு பாக்குறதுக்கு தகுந்த மாதிரி, அதாவது மக்களுக்கு மத்தியில விழிப்புணர்வை கொண்டுட்டு போய் மக்களை வந்து அந்த ஆடு பார்க்க வைக்கணும். அது மட்டும் இல்லாம மெம்பர்ஸை வந்து சேர்த்து விடணும். அந்த அளவுக்கு வந்து 40,000 ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கலாம் மாசம்ங்கிறதுல அவர் உறுதியா அந்த நிறுவனத்தோட மெயின் டைரக்டர்னு சொன்ன அவரும் சொல்லியிருக்கிறாரு. சோ நம்ம என்ன சொல்றோம்னு கேட்டீங்கன்னாக்கா, எல்லாருக்கும் கிடைக்குமானா கண்டிப்பா கிடைக்காது. ஒரு விருந்துக்கு போனோம்னாக்கா ஒரு 500 பேர் வந்தோம்னாக்கா 490 பேருக்கு கிடைக்கும். ஒரு 10 பேருக்கு வந்து மத்த எக்ஸ்ட்ரா டிஷ் இல்லாட்டியும் சாதம் கிடைச்சிடும். இதுல வந்து கடைசியில நாம போட்டு போறது வந்து 40 பேருக்கு இருக்குது. அதான் 100க்கு 40 பேருக்கு எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்து அவங்க எல்லாம் வந்து நிறைய என்னோட கமெண்ட்ல போறாங்க, சார் இந்த நிறுவனம் கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு சொல்றாங்க. சார் கோவிந்தா மட்டும் இல்லைங்க, அதாவது திருட்டு அப்படிங்கிறது வந்து வீட்டுல பூந்து திருடாம, அதாவது மக்களை வந்து ஆன்லைன் மூலமா அவங்களுடைய பணத்தை வந்து கவர்றது வந்து எந்த விதத்திலும் நியாயம் இல்லை. பல வகையில வந்து மக்கள் ஏமாந்து போன செய்தியெல்லாம் நிறைய சொல்லிக்கிட்டு இருக்கிற அடிப்படையில இந்த அசோக், அதாவது வந்து சக்தி ஆனந்த், அவர் வந்து எங்க மாட்டிருக்காருன்னு கேட்டீங்கன்னாக்கா, பாட்டாளி மக்கள் கட்சியோடைய மெயின் முக்கியமான தலைவரா இருக்கிற அசோக் ஸ்ரீநிதிங்கிற ஒரு புகார் வந்து கொடுத்ததுனால இந்த இஓடபிள்யூல இருந்து அவங்க ஒரு கேட்ச் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. போலீசார்ட்ட இருந்து விசாரணைக்கு வந்திருக்கிற அடிப்படையில் தான் இவங்க கொந்தளிச்சு போய் ஒரு 10,000 பேர் அழைச்சிட்டு போய் காவல்துறை எஸ்பி ஆபீஸ்லயே வந்து போராட்டம் நடத்தியிருக்காங்க. இதுதான் மெயின் பிரச்சனைன்னு சொல்றாங்க. நான் தலைப்புல சொன்னது எப்போ நடந்துச்சு பிரச்சனை அப்படிங்கிறது வந்து, இவரா போய் அசோக் ஸ்ரீநிதி அவர் வந்து கொடுத்த அந்த கம்ப்ளைண்ட் அடிப்படையில தான் இந்த பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி 2020 வந்து 18 கோடி வரை ப்ராஃபிட் பார்த்த ஒரு நிறுவனம் சொன்னாக்கா மைவி3 நிறுவனம் தான். கடந்த 2023 அதாவது ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ண அடிப்படையில இவங்க வந்து கிரவுன் கூடிய அந்த ப்ரொமோட் பண்ணி அந்த தடத்துக்கு இவங்க வந்துட்டாங்கன்னு சொன்னா, அது 40,000 ரூபாய் 60,000 ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு கோட்பாட்டையும் கொண்டு வந்தாங்க. சோ இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, 100 என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து 100 ரூபாய் என்ட்ரன்ஸ் ஃபீஸா கொண்டு வந்த இந்த நிறுவனம் மிகப்பெரிய அளவுல வந்து கொடிசியா வளாகத்துல குஜராத் சமாஜ் ஹால்
அப்படிங்கக்கூடிய ஒரு இடத்துலயும் வந்து மிகப்பெரிய அளவுல மீட்டிங் போட்டு விளம்பரப்படுத்தி மக்கள் கூட்டத்தை கூட்டி இந்த கொடிசியா வளாகத்துலதான் மிகப்பெரிய ஒரு திட்டமிடுதலே நடந்திருக்கு. அங்கேயே கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய்க்கு வந்து மக்களுடைய பணத்தை கொடுத்து பில் வாங்கி இருக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு மக்கள் சொல்றாங்க. எது எப்படியோ மொபைல் மூலமா அதாவது யாரும் வெற்றி பெற்றதா கிடையாது. அதாவது தற்சமய நிவாரணம் தான், அதாவது டெம்பரவரி சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அடிப்படையில தான் இந்த மைவி3 நிறுவனம் இப்ப போயிட்டு இருக்குதுங்கிற அடிப்படையில சோ அசோக் ஸ்ரீநிதிங்கக்கூடிய ஒரு கொடுத்த கம்ப்ளைண்ட் அடிப்படையில் தான் இன்னைக்கு பத்தி எரியுது. மொத்த யூடியூப்லயும் வைரலா போய்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலையில் தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். தொடர்ந்து வந்து இதை நீங்க முடிவு பண்றதுக்கு ஏன் இப்படி கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வரணும்னா, ஒரு ஃபைனல் டிசிஷன் ஒரே வீடியோ போட்டு நிப்பாட்ட முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு தான் இந்த மைவி3 ஆடு நிறுவனம் வந்து தள்ளப்பட்டிருக்குங்கிற ஒரு சூழ்நிலையை மக்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதிய நண்பர்கள் யாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை அடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போற நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கும் நண்பர்களே. புதிய சிந்தனை மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்.